பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திரைப்படங்களில் இந்துக்களின் நம்பிக்கையை ஏளனம் செய்ய பயன்படுத்தும் வசனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துவது இந்துக்களின் மனதை புண்படுத்துவதாக பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவராக மாற்றுவோம் என கூறியதாக செய்தி வெளியானது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு திமுக அரசு பட்டை நாமம் போட்டதை பொறுத்து கொள்ள முடியாமல் தங்களின் ஆற்றாமையை அரசு ஊழியர்கள் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தனது அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இதற்கு வினோத் பி செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட பதிவில், ஒருவர் ஏமாற்றப்பட்டதற்கான அடையாளம் திருநீறு பட்டையும் நாமமும் இல்லை. திரைப்படங்களில் இந்து மத நம்பிக்கைகள் குறித்து எள்ளி நகையாடிய அதே வசனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துவது இந்துக்களின் மனதை புண்படுத்துவதாக அமைந்துள்ளது. இத்தனைக்கும் தினசரி நெற்றியில் திருநீறு வைக்கும் அவர் இப்படி பேசியிருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. இனி அவர் இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என வினோத் பி செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார்.